நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். போங்கள் உடனே எனது தானூரனை வரச் சொல், முஷ்டிகனை வரச் சொல். நாளை நமது ராஜ்ய சபைக்கு நமது போர்ப்படை தளபதிகள் அனைவரையும் வரச் சொல். போ போ. கம்சமன்னா, நம்ப முடியாத பயங்கரமான சொப்பனம் ஒன்று நீங்கள் கண்டீர்களாம். அதிலே மனது சங்கடப்பட்டு நீங்களே கலங்கலாமா? நீங்கள் கண்ட சொப்பனம் உங்கள் நிம்மதியை கெடுக்க இனி வரப்போவதை குறிப்பிடுகின்றது. துடிப்புள்ள கம்சன் துவண்டு போயிருப்பது எங்களையும் வாட்டுகிறது. மன்னவரே, எப்படி சொல்லுவேன்? கனவுக்கே இப்படி நீங்கள் ஒடுங்கிவிட்டால் உங்கள் வலிமைகள் எங்கே? சொல்லு கடங்கா சூரத்தனம் மிகுந்த எங்கள் மாவீர கம்ச மன்னவன் எங்கே? உங்கள் குரலை கேட்டாலே தேவர்களின் குலை நடுங்குமே. சிங்கம் போல் சீரும் எங்கள் கம்சன் செயலிழந்து முடமாகி சிந்தனை குளத்திலே மூழ்கி வாய் திறவாமல் இருந்தால் அன்பா, வாய் திறவாமல் இருந்தால். இதற்கு முன்னாலும் தாங்கள் பேசாமல் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். பார்த்தாலும் இப்படி பயந்த நிலையில் நான் பார்த்ததே இல்லை நண்பா, பார்த்ததே இல்லை. இந்த மௌனம் தான் எங்களை சிந்திக்க வைக்கிறது நண்பா. இந்த மௌனமேதான் போர் முறைகளின்படி பகைவனை வீழ்த்துவதற்கு முதல் நடவடிக்கை என்ன தெரியுமா? அவனை பயமுறுத்துவது, அவனது உள்ளத்தில் அச்சத்தை உண்டு பண்ணுவதுதான். அரசே, அதில் அவன் சக்தி அரையளவு குறைகிறது. அச்சம் கொண்ட பகைவன் களத்தில் இறங்கும் முன்பே பாதி செத்து விடுகின்றான். அச்சமில்லாதவன் சந்திக்கும் எதிர்ப்பு அவனுக்கு அது துரும்பாகும். அண்டமே அவனை சுற்றி வளைத்தாலும் அவன் நிலை கலங்காமல், நம்பிக்கை இழக்காமல் வெற்றியுடன் தான் வருவான். சரித்திரம் படைக்க வேண்டிய கம்ச மன்னவனே, அச்சப்பேயை நீங்கள் ஆழ்மனத்துள் அண்ட விடாமல் எட்டி மிதித்து எடுத்தெறியுங்கள். இந்த அச்சத்திலிருந்து என்று மீள்வது, என்றுதான் மீள்வது. இதை நானே எப்படி சொல்வது? நீ பார்த்து நிமிர்ந்து நின்ற நான்
காலத்தின் கைப்பிடியில் அகப்பட்டு அந்த பிள்ளையால் சிரிப்புக்காளாகி நிற்கின்றேன். அந்த பிள்ளையால் கம்சன் இம்சைக்கு இலக்காகி நிம்மதி என்பதையே இழந்தேன். அவன் நாம் அனுப்பிய வீரத்திலே மிக சிறந்தவர்களை தன்னன் தனியாக நின்று அழித்தான். அவன் நினைத்திருந்தால் கண்மூடி திறப்பதற்கு முன் என்னை கொண்டிருப்பான் எளிதாக. பாலன் ஏன் செய்யவில்லை? அப்போதே நான் சொன்னேன். அதைத்தான் செய்கிறான். என் விதி அவன் விளையாடுகிறான். கம்சனை கைப்பொம்மையாக்குகிறான். என் மீது நம்பிக்கை எனக்கே இல்லாது சிந்தி சிதறச் செய்து கம்சனின் நினைப்பில் நெருப்பை மூட்ட பார்க்கிறான். இது அவன் விளையாட்டு. சிங்கம் ஒன்று சிறிய மானை கொல்வதற்கு முன்பு அதனை ஓட ஓட விரட்டும். பிறகு அதை சிறிது சிறிதாக கடிக்கிறது. கடித்து ஓடவிட்டு பார்க்கிறது. பிறகு அதை இன்னும் கொஞ்சம் கடிக்கிறது. பிறகு விடுகிறது. பிறகு கழுத்தை பிடிக்கிறது. பிடித்து ஒரே அமுக்குகிறது. இந்த அளவிலே அந்த மான் சக்தி இழந்து சகலமும் இழந்து சரிந்து கீழே விழுந்து விடுகிறது. அது சொல்கிறது, சிங்கமன்னா என்னை தின்றுவிடு என்று. இது மாதிரி அனுபவம் தான் இப்போது எனக்கும் அவனுக்கும் நடக்கிறது. நண்பனே, இப்படி அணுவாக நான் சித்திரவதைப்பட்டு சாவதை விட கம்சன் ஒரு பிள்ளையின் சாகசமிக்க சதியால் செத்தான் என்ற பழி வராதிருக்க தற்கொலை புரிந்து கொள்வதே கௌரவம். இப்படித்தான் சொல்வதா எனது நண்பா? இது வீரத்துக்கு அழகல்ல. புயலாக எனக்கும் கூட சீரத் தெரியும். பிரயோஜனம் வெட்கக்கேட்டுக்கு திரை போடுவது திரை அல்ல, பொறுக்க முடியாத வேதனை. மன்னா, வீரனுக்கு வீழ்ச்சி என்பதே இல்லை, என்றுமே இல்லை. ஏனென்றால் வீழ்வதற்கு முன்னாலே அந்த வீரன் யுத்த களத்தில் மடிகின்றான். அவனுடைய முடிவு மரணம் அல்ல, வீர சொர்க்கம் என்பார்கள் அரசே, வீர சொர்க்கம். மன்னவா பாணாசுரா, ஆர்ப்பாட்டங்களான பேச்சுக்களாலே சீரழிந்த பேர் மாறாது. ஆம், சரியாக சொன்னார் மன்னர். ஆர்ப்பாட்டங்களாக எழும் ஓசைகளால் நமது பிரச்சனைகள் தீர்ந்து விடாது. எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் திட்டமிடுவது, திறமையை காட்டுவது. திறமையும் திட்டமும் எங்கு பெறுவது? அறிவாளியிடம், மாமேதையிடம். மன்னவா, வீரம் என்பது ஒரு முரட்டு குதிரையை போன்றது. அதை நேரான பாதையில் ஓட வைக்க அந்த நுட்பங்கள் தெரிந்த ஒருவன் வேண்டும். அதைப் போலவே தனியொரு வீரனால் ஜெயிப்பது எளிதல்ல. வெற்றிக்காக அவன் புத்திக்கு பாதையை காட்ட தெரிந்த தலைவன் வேண்டும். சாணூரா, அப்படி ஒரு அறிவாளி எங்கிருக்கிறான்? இங்கேயே, இந்த அவையிலேயே மாமேதை சத்தியகர் என்ற வித்தகர் வழிகாட்ட வந்திருக்கிறார். இந்த விவேகமிக்கவர் வணக்கத்துக்குரிய அரக்கர் குலகுரு மகான் சுக்ராச்சாரியாரின் பிரிய சீடர். இவர் அறிவு, இவர் அனுபவம் வரவாகும் நமக்கு. அதனால் நான் மன்னருக்காக இங்கே இவரை அழைத்தேன். ஆமரசே, இவர் சொப்னத்தின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து சொல்வதோடு சூட்சமத்தை உணர்ந்து கொண்டு அதன் பாதிப்பு எந்த அளவுக்கு போகும் என்பதையும் கணிப்பார். அதற்கு ஒரு பரிகாரமும் கொடுப்பார். ஆற்றல் மிக்க சத்தியகரே, என்னுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய முடிவு என்ன? இதற்கு ஒரு வழி உண்டா? எனது வேதனைகள், உள்ளாழ்ந்து போற அவமானங்கள் தீர வழி சொல்லுங்கள். கெட்ட கனாக்கள் முன்னறிவிப்பு என்பார்கள். அது உண்மைதான் அரசே, அது உண்மைதான். மாமேதை சுக்கராச்சாரியரின் சீடன் என்ற தகுதியில் உங்களுக்கு வரும் துன்பங்களை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன். அரக்கர்களை காக்க வேண்டும் என்பது எனக்கு குருயிட்ட கட்டளை. ஆம் மன்னா, தாங்கள் அரக்கர் குலமணி. அதனால்
காப்பது என்பது எனக்கு ஏற்புடையது. இந்த சொல் கேட்டு மீண்டும் பிறந்தேன். எனக்கு என்ன கூறப் போகிறீர்கள்? இப்படி ஒரு நிலைமை வரும் என்று குருதேவர் ஏற்ற உபாயம் சொன்னார். என்ன? அரசே, தாம் மகேஸ்வரனுக்கு வேள்வி செய்யுங்கள். அது ஏற்படும் இன்னல்களை நீக்கிவிடும். இந்த மகேஸ்வர வேள்விக்கு பெயர் தனுர் யஜ்ஞம். பகவான் பூதநாதரின் திவ்ய தனுசை பூஜை செய்வதால் இந்த வேள்வி நற்பலன் தருகிறது. இது கெட்ட சொப்பன பலன்களை, எதிரிகளின் பலன்களை வீழ்த்த வல்லது. இந்த வேள்வி நிகழ்த்துவதால் நமக்கு வரும் தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் அதை அடியோடு இதை சீராக சரியாக செய்து முடித்து விட்டால் நாம் விரும்புவதை வழங்குகிற சங்கர் பகவான் முன்னால் வந்து காட்சி தந்து நீங்காத வேதனைகளை நீக்கி முதுமையையும் மரணத்தையும் நெருங்க விடாது செய்வார். சங்கரரே வழங்கிய தனுசா? முனிவரே, அது எங்கே? அது உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது விஷயமாக மன்னர் உக்கிரசேனர் சொல்லாமல் இருந்திருக்கிறார். அந்த சிவதனுசு நல்ல பாதுகாப்புடன் மதுராவின் ராஜகுலத்தில் உள்ளது. அதை உங்கள் ஒற்றர் மூலம் பெறுங்கள். மாமன்னவா, அந்த மகத்தான பாசுபத தனுஷ் நந்தீஸ்வரரிடம் பசுபதிநாதரால் வழங்கப்பட்டது. பின்னொரு சமயம் அவர் புஷ்கர தீர்த்தத்தில் அந்த தனுசை பரசுராமருக்கு பரிசளித்தார். அருள் பலம் கொண்ட பரசுராமர் அதை ராஜகுல புரோகிதருக்கு அளித்தார். திரிபுராரி அந்த தனுசை வைத்து திரிபுராசுரனை வதம் செய்தார். அரசே, இப்படி 2 தனுசுகள் இருந்தன. ஒன்றை திரேதாயுகத்தில் ஸ்ரீராமன் உடித்தான், இன்னொன்று மதுராவின் ராஜகுலத்தாரிடம். அந்த உயர்ந்த தனுசின் பூஜை தடைபடாமல் நடந்தால் உமது வாழ்க்கையில் நிம்மதிக்கு குறைவே இருக்காது. நடந்தால் என்று தாங்கள் உரைப்பதின் காரணம் ஏன்? இந்த பூஜை தடைபடாமல் நடப்பதில் சந்தேகம் உண்டா? இல்லை மன்னவா, உண்மையில் இந்த தனுஷ் வேள்வி கடுமையானது. வலிமை மிக்க ஆதிசேஷன், சூரிய பகவான், கார்த்திகேயனும் செய்ய முடியாது. மேலும் இதில் மேலும் என்ன? குருதேவர் சொன்னார், இந்த வேள்வி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த தனுசு உடைந்து விட்டால் வேள்வி செய்பவனுக்கு கேடு.